எழுதுவது வந்தாரை தீக்ஷிதர். இதற்கிடையில் சம்பு சாஸ்திரியும் சாருவும் தமிழ்நாட்டின் கிராமங்களில் ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் கால்நடையாக நடந்தும் சாலையில் போய்கொண்டிருந்த ஏறிக்கொண்டும் கிராமமாக சென்றார்கள். ஒரு கிராமத்துக்கு போனதும் சாஸ்திரி குழந்தையுடன் ஊர்ச்சாவடியிலேயோ அல்லது கோவிலிலோ குளக்கரையிலேயோ உட்கார்ந்து கொள்வார். யாரோ பெரியவர் வந்திருக்கிறாரே என்று ஜனங்கள் வந்து பேசுவார்கள். அவரிடம் பேச தொடங்குவார். நமது பாரத தேசம் முன்னே எவ்வளவு நேர்மையாய் இருந்தது என்பதை எடுத்து விவரிப்பார். இந்த காலத்தில் தேசத்துக்கு ஏற்பட்டிருக்கும் தாழ்வையும் ஜனங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் தீய பழக்க வழக்கங்களையும் எடுத்து காட்டுவார். ஜாதி மத துவேஷங்களில் விளையும் தீங்குகளையும் மதுபானத்தினால் உண்டாகும் கெடுதிகளையும் விவரிப்பார். தான் சொல்வதெல்லாம் ஆதாரமாக புராண இதிகாசங்களிலிருந்தும் திருமந்திரம், திருக்குறள் முதலிய தமிழ் நூல்களிலிருந்தும் மேற்கோள்கள் எடுத்து காட்டுவார். இடையிடையே குழந்தை சாருவும் தாத்தா சொல்லிக் கொடுத்த பாட்டு ஏதாவது சொல்லுவாள். சீக்கிரத்தில் இவர்களுடைய கீர்த்தி நெடுக பரவ தொடங்கியது. ஒரு பெரியவரும் குழந்தையுமாக ஊர் ஊரா வருகிறார்களாம். அந்த பெரியவர் ரொம்ப படித்தவராம், சாஸ்திரங்களில் கரை கண்டவராம். தேசிய விஷயங்களில் அவர் சொல்கிறது போல் அவ்வளவு மனதில் படியும்படியாக பெரிய பெரிய தலைவர் கூட சொல்வதில்லையாம் இன்று கிராமங்களில் ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று மகாத்மா சொல்கிறாரோ இல்லையோ, அதை பற்றி மற்றவர்கள் யாராவது பேசினால் ஜனங்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் சம்பு பொழுது எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தீண்டாமை வழக்கத்திற்கு நம் சாஸ்திரத்திலே இடங்கெடுக்காது என்று அவர் அவ்வளவு தெளிவாய் எடுத்து சொல்கிறார் என்று சீர்திருத்த பற்றுள்ளவர்களும் சொன்னார்கள். அவரோடு ஒரு குழந்தை வருகிறதல்லவா, அதை பார்க்கறதற்கு 10,000 கண்ணு வேணும். அந்த குழந்தை காந்தி பாட்டு பாடுது, அந்த பாட்டை கேட்கறதுக்கு 20,000 காது வேணும். வெகு சிலர் சொன்னார்கள், சம்பு சாஸ்திரி தானே, ஓஹோஹோ, அவர் சாதாரண மனுஷரா என்ன, யோகினா என்ன, அவர் மந்திர சக்தியுடையவராச்சே, அவர் வாயாலே சாபம் கொடுத்தாலும் கொடுத்ததுதான், அனுகிரகம் பண்ணினாலும் பண்ணினதுதான் என்று ஒரு வதந்தி ஒரு பக்கத்தில் பரவி கொண்டிருந்தது. அந்த பெரியவரும் குழந்தையும் ஒரு சமயத்தில் 3 ஊர்களில் இருக்கிறார்களாம். 3 ஊர்களில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்களாம். கலியுகத்திலே இந்த மாதிரி அதிசயத்தை இதுவரையில் பார்த்ததில்லை என்றும், சம்பு சாஸ்திரி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறதுன்னா சர்க்காரிலே ஆனா மட்டும் பார்த்தாலாம், முடியலையாமே. போலீஸ்காரன் வந்தானோ இல்லையோ, தாத்தாவும் பேத்தியும் மாயமா மறைஞ்சிட்டாலாமே என்றும் இந்த மாதிரி அவர்களுக்கு ஆச்சரியமான சக்தியெல்லாம் கற்பணித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விஷயம் தெரிந்தவர்கள், சேச்சே, அதெல்லாம் சுத்த பிசகு, இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கை தான் தேசத்தை கெடுக்கிறது. சம்பு சாஸ்திரியை என்னத்துக்காக சர்க்காரில் அரெஸ்ட் பண்ண வரா, அவர்தான் கவர்மெண்ட் பேச்சையோ வெள்ளைக்கா எடுக்கிறது இல்லையே. நம்ம ஜனங்கள் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டு கொள்ளக்கூடாது, சாதி வித்தியாசமெல்லாம் போகணும், தீண்டாமை ஒழியணும், கள்ளு குடிக்கக்கூடாது, கதர் கட்டிக்கணும், இவ்வளவுதானே அவர் சொல்றது. இதுக்காக அவரை சர்க்காரிலே அரெஸ்ட் பண்ண வருவாளா என்ன என்று உண்மையை விளக்க சொன்னார்கள். இப்படி பொய்யும் மெய்யுமாக அவர்களை பற்றி செய்திகள் எங்கும் பரவின. குடிக்காரர்களுக்கிடையே குருட்டு நம்பிக்கை பரவுதல் எளிதல்லவா. ஒரு கிராமத்தில் சம்பு சாஸ்திரி பஜனை செய்து கொண்டு ஊரை சுற்றி வந்தார். கிராமவாசிகள் கும்பலாக அவரை சூழ்ந்து வந்தார்கள். வழியில் ஓரிடத்தில் கள்ளுக்கடை இருந்தது. அங்கே சிலர் குடித்து கொண்டிருந்தார்கள். அரை போதையில் இருந்த ஒருவன், அடே, அந்த பெரியவரும் குழந்தையும் வரார்களாண்டா, குடிக்கிறவர்களை அவங்க சபிச்சு போடுவாராண்டா என்றான். அவ்வளவுதான். குடிக்காரர்கள் அவ்வளவு பேரும் கையில் இருந்த கயங்களை பொத்து என்று போட்டு உடைத்துவிட்டு ஓட்டம் எடுத்தார்கள். இந்த மாதிரி இன்னும் சில இடங்களில் நடக்கவே சம்பு சாஸ்திரி வரப்போகிறார் என்று அறிந்ததும் கள்ளுக்கடைக்காரர்கள் தாங்களாகவே அன்று கடையை மூடிவிட தொடங்கினார்கள். அநேக கிராமங்களில் சாஸ்திரியும் சார் போன பிறகு குடி அடியோடு நின்று போய்விட்டது. மனுஷர்களுடைய வாழ்க்கையானது ஜாதக ரீதியான அந்தந்த கிரகங்களின் சஞ்சார கிரமப்படி நடைபெறுவதாகவும், மனுஷர்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று சில சமயம் ஏற்படும் மாறுதலுக்கு காரணம் கிரகங்களின் பேச்சுதான் என்றும் நிச்சயமாக கூறுவோர் உண்டு. சாதாரணமாக இந்த மாதிரி ஜாதக பலன்களிலும் கிரக கோளாறுகளில் நம்பிக்கையில்லாதவர்களும் கூட ஒருவேளை அதெல்லாம் உண்மையா இருக்குமோ என்று நினைக்கும்படியான சந்தர்ப்பங்கள் சில நேருகின்றன. சம்பு சாஸ்திரி இந்த காலத்தில் திடீரென்று ஏற்படுகின்ற பிரபலத்தை பார்த்தால் கிரக சஞ்சாரத்தின் பலன் என்று நினைக்கும்படியாக இருந்தது. நாளாக எங்கள் ஊருக்கு வர வேண்டும், எங்கள் ஊருக்கு 4 பக்கங்களில் இருந்தும் அவருக்கு அழைப்புகள் வர தொடங்கின. வரவேற்பு உபச்சாரங்கள் அதிகமாயின.
சம்பு சாஸ்திரி ஒரு ஊருக்கு வருகிறார் என்றால் ஏதோ திருவிழாக்களுக்கு அலங்காரம் செய்வது போல ஊரே அலங்கரிப்பார்கள். எத்தனையோ நாங்கள் சேர்த்திருந்த குப்பை குளங்கள் எல்லாம் போய் ஊரே சுத்தமாகி விடும். அப்புறம் பெரியவரும் குழந்தையையும் வைத்து ஊர்வலம் விடுவார்கள். தேசிய பஜனைகள் மேலதாளங்கள் எல்லாம் தடபுடல் படும். சம்பு சாஸ்திரி எவ்வளவுதான் இந்த ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் வேண்டாம் என்று சொன்னாலும் கிராமவாசிகள் கேட்பதில்லை. முதலில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மனுஷர் சம்பு சாஸ்திரியும் சாருவையும் ஊர்வலமாக அழைத்து செல்வதற்காக சபீப நகரத்திலிருந்து ஒரு மோட்டார் தெரிவித்திருந்தார். அந்த சமயம் சம்பு சாஸ்திரிக்கு மோட்டார் என்றாலே பயமாயிருந்தது. எந்த மோட்டாரை பார்த்தாலும் அது சாருவை தம்மிடமிருந்து கொண்டு போவதற்காக வருகிறதென்று அவர் துணுக்குற்றார். ஆகவே அவர் அந்த மோட்டாரில் ஏறுவதற்கு கண்டிப்பாக மறுத்தார். ஒரு கட்டை வண்டி கொண்டு வந்து அதில் ஊர்வலம் விடுங்கள், எனக்கு சம்மதம். ஆனால் மோட்டார் மட்டும் ஏற மாட்டேன் என்றார். அந்த ஊரில் இருந்த சில உற்சாகிகள் உடனே ஒரு மொட்டை வண்டியை பிடித்து அதை அலங்காரம் செய்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அந்த வண்டியிலே இந்த செய்தி பரவவே மாடு பூட்டிய ரதத்தில் சம்பு சாஸ்திரி ஊர்வலம் விடுவதென்று சகஜமாகி விட்டது. இதில் கிராமத்துக்கு கிராமம் பெரிய போட்டி. ஒரு ஊரிலே 4 மாடு பூட்டிய ரணத்தில் ஊர்வலம் நடந்தால் அடுத்த ஊர்க்காரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு 8 மாடு கட்டிய ரதத்தில் ஊர்வலம் விடுவார்கள். அதற்கு அடுத்த ஊர்க்காரர்கள் 16 மாடு பூட்டுவார்கள். குழந்தை சாருவுக்கு இதெல்லாம் வேடிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் சம்பு சாஸ்திரிக்கோ கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இருந்தாலும் இதுவும் பராசக்தியின் ஆக்னை என்பதாக எண்ணிக்கொண்டு வேண்டா வெறுப்பாக ஊர்வல உபச்சாரங்களுக்கு உட்படுவார். இந்த மாதிரி சம்பு சாஸ்திரியும் சாருவும் செங்கற்பட்டு, வடார்காடு, தென்னார்காடு, சேலம், திருச்சிராப்பள்ளி ஜில்லாக்களில் எல்லாம் பிரயாணம் செய்து உடையார்பாளையத்து அளவுக்கு இப்போது வந்திருந்தார்கள். ராஜேந்திர சோழப்படும் என்ற கிராமத்திற்கு அவர்கள் அன்று வருவதாக இருந்தது. ஊரில் வீதிகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு வீடு வாசலில் கோலம் போட்டிருந்தார்கள். எங்கே பார்த்தாலும் தோரணங்களும் நல்வரவு வளைவுகளும் காணப்பட்டன. ஊரில் உள்ள புருஷர்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே பெரியவரையும் குழந்தையும் வரவேற்பதற்காக போய்விட்டனர். வீட்டு வாசல்களில் எல்லாம் ஊர்வலத்தை எதிர்பார்த்து கொண்டு ஸ்திரீகள் நின்றார்கள். அந்த சமயத்தில் அந்த கிராமத்து வீதியில் ஒரு மனுஷர் அவசரமாக நடந்து போய் கொண்டிருந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, நமது பழைய சிநேகிதர் நெடுங்கரை சங்கர தீட்சிதர் தான். இன்னைக்கு இந்த ஊர்ல என்ன விசேஷம் என்று கேட்பதற்கு அவருடைய நாக்கு துடித்து கொண்டிருந்தது. ஆனால் புருஷர்கள் இல்லாமல் வீட்டு வாசலில் எல்லாம் ஸ்திரீகளாய் நிற்கவே இதனடா வம்பு என்று அவர் மேலும் விரைவாக நடந்தார். கடைசியிலே ஒரு வீட்டிலிருந்து ஒரு பிராமணர் வெளியே வந்து கொண்டிருந்ததை கண்டதும் அவருக்கு பரம சந்தோஷமாயிற்று. தீக்ஷிதர் அந்த பிராமணரை நிறுத்தி, ஏன் சுவாமி, ஏன் ஏக அலங்காரமும் அமர்க்கலமா இருக்கே, என்ன விசேஷம், ஏதாவது உத்தேசம் உண்டோ என்று கேட்டார். உஸ்தவம் ஒன்றும் இல்லை, மகான் சம்பு சாஸ்திரி வந்திருக்கிறார். இத்தனை நேரம் ஊர்வலம் கிளம்பியிருக்கும், அங்கேதான் நானும் போறேன் என்றார் அந்த பிராமணர். யாரு, மகான் சம்பு சாஸ்திரியா? அது யாரியா ஒருத்தன் அப்படி கிளம்பியிருக்கான் என்று தீக்ஷிதர் கேட்டார். என்ன சாமி அவன் இவன் என்கிறேன், சம்பு சாஸ்திரி. சம்பு சாஸ்திரின்னு எங்க பார்த்தாலும் பிரசித்தமா இருக்கே, உமக்கு தெரியாதா? நான் எங்கேயோ ஒரு பட்டிக்காட்டில் கிடக்கிறவன், கிணத்து தவளைக்கு நாட்டு வளர்ப்பேன்னு சொன்னாப்புல ஊர் விஷயங்களை அவ்வளவா நான் காதில் போட்டுக்கொள்றதில்ல. இப்பெல்லாம் காந்தி கீந்தி காங்கிரஸ் என்றெல்லாம் கூட சொல்கிறார்களோ இல்லையோ, நான் அந்த விவகாரத்துக்கெல்லாம் போறதே கிடையாது. அப்படின்னா இந்த மகான் சம்பு சாஸ்திரி என்கிறவர் மகாத்மா காந்திக்கு போட்டியாய் கிளம்பியிருக்கிறாராக்கும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மகாத்மா காந்தியை பின்பற்றிக்கோன்னு தான் இவரும் சொல்றார். ஒரு சின்ன குழந்தையும் கூட அழைச்சிட்டு போறார். அந்த குழந்தைக்கு தான் சாரு என்று பெயர். இவள் போற இடமெல்லாம் ஜனங்கள் அப்படியே மாறி போயிடுறாள். ஊரெல்லாம் சுத்தமாயிடுறது, சண்டை சச்சரவெல்லாம் நின்று போயிடுறது. பாருங்கோ, விருத்தாச்சலத்துக்கு பக்கத்திலே கள்ளு கடைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து உமக்கு 10,000 ரூபாய் கொடுத்துரும், குடிக்க வேண்டாம்னு பிரச்சாரம் பண்றதை மட்டும் நிறுத்திடுங்கோன்னு சொன்னாலாம். அவர் அப்படியெல்லாம் பேசிட்டு என்கிட்ட வராதிங்கோ என்று சொல்லிவிட்டாராம். அப்படிப்பட்ட மகான் ஐயா அவர். ஓஹோ, இருக்கலாம். உலகம் பலவிதம் பெரியவான் தெரியாமலையா சொல்லியிருக்கார். இந்த மகான் சம்பு சாஸ்திரி என்கிறவருக்கு எந்த தேசம், எந்த ஊருன்னு கேள்வி உண்டோ? தஞ்சாவூர் ஜில்லாவில் தான் நெடுங்கரைன்னு ஒரு கிராமத்தில் பிறந்ததா சொல்லியிருக்கிறா. ஆனால் ரொம்ப நாளாக அவர் சென்னப்பட்டினத்துலாம் இருக்கிறாராம்.
ஓஹோ, நெடுங்கரை சம்பு சாஸ்திரி தானா? ஆ, அவராதான் இருக்கட்டும்னு நான் அப்பவே நினைச்சேன். தன்னை பெற்ற தாயார் கிண்ணி பிச்சை எடுக்கிறாள், பிள்ளை கும்பகோணத்துல கோதனம் பண்றான்னு வசனம் சொல்வாளே, அந்த கதையால இருக்கு. தீக்ஷிதர் இப்படி சொன்னதற்கு அந்த இன்னொரு பிராமணனின் காதில் சலியாக விழவில்லை. அதற்குள் எதிரே சம்பு சாஸ்திரி சாருவின் ஊர்வலம் வந்துவிட்டது. ஊர்வலத்திலிருந்து கிளம்பிய மகாத்மா காந்திஜிக்கு ஜே, பாரத மாதா கி, சம்பு சாஸ்திரிக்கு ஜே என்று கோஷங்கள் பெரிய சப்தத்தில் தீக்ஷரின் பேச்சு அடிபட்டு போயிற்று. அந்த பிராமணரும் தீக்ஷரை பிரிந்து ஊர்வல கூட்டத்தில் கலந்து கொண்டார்.